நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் இரவு தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீத புத்தகங்கள் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு சங்கீதக்காரன் அழகான ஒரு பெயர் சூட்டியிருக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவர். எத்தனை இனிமையான பெயர். அநேக நேரம் நம்ம ஜெபம் பண்ணும்போது உண்மையிலே நம்ம ஜெபம் இந்த கூரையை தாண்டி மேலே போகுதா, யாராவது கேட்காங்களா, நமக்கு பதிலளிப்பாங்களா, உதவி செய்வாங்களான்னு ஒரு சந்தேகத்தோடு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் திட்டமும் தெளிவுமாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எப்படி டெலிஃபோனில் நம்ம பேசும்போது மறுமுனையில் நம்ம பேசுகிறத ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ நிச்சயமோ அவ்வளோ நிச்சயமாக நம்ம பண்ணுற அத்தனை ஜெபத்தையும் நம்ம ஆண்டவர் கேட்குறாராம். அவர் கேட்கிறதா பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறாரு. சிறு பிள்ளைகளுக்கு எளிதாக இந்த வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக மத்தேயு 7:7 கேளு என்று சொல்லி கொடுப்பார்கள். இந்த வசனத்தின்படி நாம் கேட்டால் அவர் கொடுப்பேன் என்று சொல்கிறார். மத்தேயு 7:8 சொல்கிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி. யோவான் 14:14 இயேசு என்ற அவருடைய நாமத்தை சொல்லி நாம் கேட்கும் பொழுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறார். யோவான் 16:24 கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 15:7 சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதம் மிக அழகாக சொல்கிறது. 1 யோவான் 5:14 சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லுகிறது. எரேமியா 33:3 வாசித்து பாருங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு சிறு பிள்ளைகளே, என் அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, நாம் ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, உனக்கு எது தேவை என்றாலும் ஒரு பிள்ளை தன் தகப்பனிடம் கேட்பது போல நீ என்னிடம் கேட்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். நாம் கேட்கிறோமா? நமக்கு தேவையானவைகளை எல்லாம் இடத்துல கேட்கிறோமா? ஜெபத்திலே பல வகைகள் உண்டு. லூக்கா 18:1-8 ஒரு காரியத்தை பற்றி சொல்கிறது. என்ன சொல்கிறது? அநேக நேரம் நம்ம ஒன்று கேட்குறோம், அது கிடைக்கலன்னா அதோடு சோர்ந்து போய் விட்டு விடுகிறோம், ஜெபிப்பதை மறந்து விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 18:1-8 வசனங்கள் ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. என்ன உண்மை? சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணுமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணுமா? ஒருவேளை நாம் ஜெபத்தின் மூலமாக கேட்ட காரியங்கள் கிடைக்க தாமதமாக இருக்கலாம். கிடைக்க சற்று தாமதமாகிவிட்டால் சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. நாம் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை தொந்தரவு செய்ய வேண்டும், ஆண்டவரை அடிக்கடி வந்து அலட்ட வேண்டும், தொந்தரவு செய்ய வேண்டும் என்று இந்த ஓமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் சொல்கிறது, லூக்கா 18:7 தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொண்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? 8ஆம் வசனம் சொல்கிறது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
அப்போ எப்படி ஜெபம் பண்ணணும்? இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிட்டால் ஆண்டவர் கட்டாயம் நமக்கு நியாயம் செய்வார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும், இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிட்டால் ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து, நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நமக்கு கட்டாயம் நியாயம் செய்வார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 18:9-14 ஜெபத்தின் இன்னொரு காரியத்தை சொல்கிறது. எப்படி ஜெபம் பண்ணணும்? பெருமையோடு ஜெபிக்கக்கூடாது, தாழ்மை உள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஓமையில் 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் பெருமையோடு ஜெபிக்கிறான். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்றெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த ஆயக்காரனை பாருங்க, வானத்துக்கும் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு சொல்கிறார். தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பாருங்க, தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று நீதிமொழிகள் 15:33, நீதிமொழிகள் 18:12 சொல்லுகிறது. 1 பேதுரு 5:5, யாக்கோபு 4:6, நீதிமொழிகள் 3:34 வாசித்து பாருங்கள். தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவத்தை கேட்டு நான் புல்லரித்து போனேன், வாசித்து புல்லரித்து போனேன். என்ன? சாது சுந்தர் சிங்கிடம் ஒரு பிள்ளையை ஜெபிக்க கொண்டு வந்தார்கள். ஐயா, நீங்கள் என் பிள்ளை மேலே கையை வைங்கய்யா, என் பிள்ளை சோமடைஞ்சிருவாயான்னு கேட்டாங்க. ஐயா, அம்மா எனக்கு அந்த வரலாம் இல்லையம்மான்னாரு. இல்லையா, உங்கள் கையை என் பிள்ளை மேலே வச்சா போதும், என் பிள்ளை சோமடைஞ்சிருவான்னு சொன்னோடனே அவர் சொன்னார், இந்த கையையாம்மா அந்த பிள்ளை மேலே வைக்க சொல்கிறீங்க? இந்த கை எப்படிப்பட்ட கையுமா? வேதாமத்தை கிழிச்சி எரித்து தீயிட்டு கொளுத்துன கையுமா? இது பாவம் பண்ண கையுமா? இந்த கையை போய் உன் பிள்ளை மேலே வைங்க அந்த பரிசுத்தவான் சொன்னாராம். அவ்வளோ பெரிய பரிசுத்தவான், தேவனுக்காக பாடுகளை சகித்த அந்த பரிசுத்தவான், the apostle of the bleeding feet, இரத்தம் தோய்ந்த கால்களுடைய அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட அந்த பரிசுத்தவான், திபெத்துக்கும் இமயமலை பகுதிக்கும் ஆண்டுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு அடி மிதி உதை பாடுகளை சரீரத்தில் அனுபவித்த அந்த பரிசுத்தவான் தன்னுடைய கரங்களை பார்த்து பாவ கரங்கள் என்று சொல்லத்தக்க தாழ்த்துகிறார் என்றால் தாழ்மையின் அவசியம் நமக்கு புரிகிறது அல்லவா? நாம் எவ்வளவாய் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்று புரிகிறது அல்லவா? ஜெபத்திலே சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது எவ்வளோ அவசியமோ அதே போல் தேவ சமூகத்திலே வந்து நம்மை பெருமை பாராட்டக்கூடாது. நாம் பரிசுத்தவான்களாய் ஒருவரை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நம் ஆண்டவருக்காய் பாடுகளை செய்து கொண்டிருக்கலாம், என்றாலும் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். அடுத்தபடியாக யாக்கோபு 5:16 விதமாய் சொல்கிறது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். நமக்கு 1000 தேவை இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு 1000 தேவை இருக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்கு 1000 தேவை இருக்கலாம், நம்ம பேர பிள்ளைகளுக்கு 1000 தேவை இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி மற்றவர்களுக்காகவும் நான் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஜெபிக்கிற அந்த ஜெபம் மிகவும் பலனுள்ள ஜெபம் என்று வேதம் சொல்கிறது. என்னைக்கும் நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிப்பதை ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். அருணானந்தன் ஜான்ஸ் காலேஜில் ஒரு சார் வேலை பார்த்தாங்க, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில். அவங்க அதுக்கு பிறகு நம்ம மனோன்முனிய சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாக வேலை பார்த்தாங்க. அவங்க புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, கேத்ரின் குல்மன் தேவனால் சுகமொழிக்கும் உள்ள ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட அந்த அம்மையாருடைய கூட்டத்திற்கு அநேகர் வருவாங்களாம், பாடுகளோடு வருவாங்களாம், சரீரத்தில் நோய்களோடு வருவாங்களாம். அங்கே வந்து அவங்க உட்கார்ந்த உடனே அவர்களை விட அதிகம் பாட அனுபவிக்கிறவங்கள பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு தங்க வியாதியை மறந்து அவங்களுடைய வியாதிக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்படி ஜெபம் பண்ணும்போதே இவங்களுடைய வியாதி குணமாயிருக்கும் அற்புத விதமாக. பாருங்கள், மற்றவர்களுக்காக ஜெபிப்பதை ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். வேதம் சொல்லுகிறது,
யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி, அவன் பாருங்க யோபுடைய சிறையிருப்பு எப்படி மாறிச்சு. அவன் மற்றவர்களுக்காக தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். அது மாத்திரம் இல்லை, மலை பிரசங்கத்தில் இன்னொரு கொஞ்சம் கடினமான காரியம்தான், ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். காரணம் ஆண்டவர் சொன்ன உபதேசம். அவர் கீழ்ப்படிந்தவர்களுக்கு தனி ஆசீர்வாதங்கள் உண்டு. மத்தேயு 55:44 ஒன்று சொல்கிறார் பாருங்க மலை பிரசங்கத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறார், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மோசே எப்படி ஜெபம் பண்ணான்? என்னாகும் 12:13 தன்னை விரோதித்து தன்னைக்கு எதிராக பேசிய தன் சகோதரியாக மிரியாமுக்காக ஜெபம் பண்ண, என் தேவனே மிரியாம் குஷ்டரோகியாகிட்டா, ஆண்டவர் மிரியாமை தண்டிக்கிறார், மிரியாம் குஷ்டரோகியாகிட்டா, என் தேவனே அவளை குணமாக்கணும். என்னாகும் 12:13 மோசே கெஞ்சினான் போட்டிருக்கு. தனக்காக கெஞ்சலை, தன் பிள்ளைக்காக கெஞ்சலை, தன்னை விரோதித்து தனக்கு எதிராக பேசிய தன்னுடைய சகோதரிக்காக மிரியாமுக்காக, அவள் குஷ்டரோகி மாற வேணுன்றதுக்காக, அவளுடைய குஷ்டரோகம் மாற வேணுன்றதுக்காக என் தேவனே அவளை குணமாக்கும் கெஞ்சுறான். மற்றவர்களுக்காக ஜெபிப்பது ஒரு சிறந்த ஜெபம். அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பரை வாசிங்க. வாசிக்கும்போது எத்தனை ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. பில்லி கிரஹாம் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியர், அவளுடைய மனைவி ரூத் கிரஹாம் அதான் சொல்கிறாங்க, ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வேணும்னா நியூஸ் பேப்பரை வாசிங்க. எத்தனை பேருடைய பாடுகள் அங்கே போடப்பட்டிருக்குது, அவர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 2:1-4 சொல்கிறது, அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். நம்மை ஆளுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவது தான் தேவனுடைய சித்தம். ஆகவே நம்மை ஆளுகிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். ஜெபத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம மறக்கக்கூடாது. நியாயாதிபதிகள் 11:11 சொல்கிறது, எப்தா இந்த மனிதன் தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஏன் ஜெபம். 1-2 இல்லை, எல்லாத்தையும் சொல்லிடுங்க. உங்களை பயப்படுத்துகிற காரியம், உங்களை திகிலூட்டுற காரியம், உங்களை வேதனைப்படுத்தின காரியம், உங்களை கண்ணீர் சிந்த வைத்த காரியம், உங்களை கஷ்டப்படுத்தின காரியம், உங்களை மனதை உடைத்த காரியம், உங்களை திகிலூட்டுக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்தா அப்படி பேசிட்டு, அவன் எப்தான்றவன் ஒரு பரஸ்திரியின் மகன், தன் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகன். அவன் கொஞ்சம் பேரை சேர்ந்துட்டு ஒரு கூலிப்பட மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். அவனை இஸ்ரவேல் தேசத்தை போரிலே தலைமை தாங்கும் பெரிய பொறுப்பு அவன் கொடுக்கப்பட்ட போது தன் உள்ளத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஊற்றி விட்டான். 1 சாமுவேல் 1:15 அந்நாள் கூட தன் இருதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஊற்றி விடுகிறாள் என்று வேதம் சொல்கிறது. அவ்விதமாக எப்தா தன்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தரோடு பகிர்ந்து கொண்டான். அந்த போரிலே, இஸ்ரவேல் தேசத்தை தலைமை தாங்கி சென்ற அந்த போரிலே எப்தா மகத்தான வெற்றி பெறுகிறான். யோபு 9:15 யோபு சொல்கிறார், நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்தை கெஞ்சுவேன். நாமும் ஒரு இடத்துல கெஞ்சி ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவுடைய ஜெபத்தை தியானித்து நாம் ஜெபிக்க செல்ல இருக்கிறோம். முதலாவது ஆதியாகமம் 18:22-32 வரை ஆபிரகாம் அழிந்து போகிற சோதோம் குமரா பட்டணத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்கக்கூடாது. அப்படியே பேசி 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 ஆண்டவர் 10 நீதிமான்கள் இருந்தால் கூட அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்ல வச்சிடுறாரு. ஆபிரகாம் மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக ஆபிரகாம் காணப்பட்டார். ஈசாக்கு ஆதியாகமம் 25:21 குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறார். தன் மனைவி ரெபெக்காளுக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு ரெபெக்காள் கற்பந்தரிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 32:24-29 நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு, அவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி ஆண்டவரோடு போராடி ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். ஜெபமே ஜெயம். காரணம், ஜெபத்தை கேட்கிறவர் ஜாதி, மத, இன, மொழி, தேசிய வேறுபாடு முடி மாம்சமான யாவரும் இடத்துல வந்து
எங்கள் விண்ணப்பத்தை வைத்து அதை நிறைவேற பெற்றுக்கொள்ளலாம். நாம் ஜெபிக்கலாம். ஜெபத்தை கேட்கிறவரை நோக்கி ஜெபிப்போம். நம்முடைய தேவைகள் நிறைவேற ஜெபிப்போம். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே தங்கள் கரங்களில் வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னுடைய பல்வேறு தேவைகளுக்காக நாம் இப்பொழுது அவரை நோக்கி கூப்பிட இருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் இப்பொழுது நமது ஜெபத்தை கேட்பார், நிறைவேற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, நீ ஜெபத்தை கேட்கிறவர். இப்பொழுதும் இந்த டிவி பெட்டி என்பதாக உட்கார்ந்து கொண்டு அல்ல யூடியூப் மூலமாக செல்ஃபோன் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இந்த ஜெபத்திலே பங்கேற்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே, ஒரு விஷயங்களுக்காக நான் ஏறெடுக்கும் ஜெபத்தை கேட்டுள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மிஸ்டர் சதாசிவம், இயேசு உங்களை குணமாக்குகிறார். மிஸ்டர் பீட்டர், இயேசு உங்களை குணமாக்குகிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி. இருதய நோய் உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சுகம் அடைவார்களாக. நன்றி இயேசு சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே புற்றுநோய் கட்டிகள் கரைந்து போவதாக, உரு தெரியாமல் மறைந்து போவதாக. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. கண்ணீரோடு இந்த டிவியின் புட்டின் மூலம் அமர்ந்திருக்கிறவர்கள் கண்களிலே அவர்கள் கண்களிலே ஆனந்த கண்ணீர் வடியும்படியாக ஒரு அற்புதத்தை செய்தரணும் ராஜா, ஒரு அற்புதத்தை செய்தரணும். இன்றே எந்தெந்த கண்களிலெல்லாம் வேதனையின் கண்ணீர் வடிந்ததோ அதே கண்களிலே அற்புதம் செய்து ஆனந்த கண்ணீர் வடியும்படி செய்தரணும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. விவசாயம் செய்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுடைய நிலபலன்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. வியாதினால் பலவீனப்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் இந்த உலகத்திலே மனிதனாக இருந்த பொழுது சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்தீரே, அதே இயேசு கிறிஸ்து இந்த அறைகளிலே உலாவிக் கொண்டிருக்கிறீரப்பா. உடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே அறைகளிலே உலாவிக் கொண்டிருக்கிறீர். வியாதிப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஹல்லேலூயா. தொட்டு சுகமாக்குங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி. இஸ்ரவேல், இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவனே, நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கால்களில் உள்ள பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. ஸ்டெல்லா, இயேசு கிறிஸ்துவின் குணமளிக்கு வல்லமை உன்னை தொடுகிறது. ஹல்லேலூயா. உன் சுகத்தை பெற்றுக்கொள்வாயாக. நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவருடைய ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த பழைய நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.